வணக்கம். வணக்கம் அண்ணா, உங்களோட பெயர்? நடராஜா ரவிதரன். ஆரம்ப காலத்தில் நீங்கள் இந்த நிலைமைக்கு வருவதற்கு எவ்வாறு முயற்சிகள் மேற்கொண்டீர்கள்? கடந்த கால அனுபவங்கள் அது தொடர்பாக கூறுங்கள். எங்களோட 2000 ஆரம்பத்தில் நான் சரியான ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை என்ற கட்டத்தில் நான் செய்தேன். அப்போ நான் ஒரு பொருள் 1200 ரூபாய் கூட பொருளை வேண்டதுக்கு நான் அப்போ இது இல்லை. ஆனால் நம்பிக்கை இருந்தபடியா அதை ஒரு ஆள் 1500 ரூபா கேட்டவன். அதை நான் ஒரு 1700 ரூபா கேட்டு அதை நம்பிக்கை எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதை நான் அடுத்து செய்வேன் ஒரு நம்பிக்கை இருந்தது. அது ஒரு வெள்ளி சாமான். அப்போ எல்லாருமே அதை பயப்பட்டவை. நான் பயப்படாத நம்பிக்கையோட வேண்டினா எனக்கு அப்போ அதை நான் செய்தபடியை அடுத்து எனக்கு 5000 ரூபாய் லாபம் கிடைச்சி. 1992 அதைத்தான் நான் ஒரு மூலதனத்தை வச்சு இப்போ அதை அந்த வள்ளியை வச்சு அந்த வேலைகளை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கடைகளுக்கு கொடுத்து சாமானை கொடுத்து வேண்டி அப்படியே இந்த தொழிலை அந்த மூலதனத்தோட நான் கொழும்பு போய் கொஞ்சம் வியாபாரங்களை செய்து சாமான்களை இந்த இதுக்குரிய நாகக்கூடிய பொருள்களை கொஞ்சம் விற்று அப்போ கொஞ்சம் தட்டுப்பாடு தானே. அப்போ நாங்கள் கொஞ்சம் பயப்படாமல் அந்த பிளேனில் போய் அதை போய் நீங்கள் நீங்க விற்று அதில் கொஞ்சம் லாபத்தை கட்டி இப்போ இந்த கடைகளில் அந்த கொடுத்து பண்ணுற பிரச்சனையால் யோசிச்சுட்டு நானே கடையை போட்டு இதை செய்வோம்னு துவங்கினேன். எத்தனை கடைகள் தற்போது எனக்கு 2 கடை இருக்கிறது. சொந்த கடை? சொந்த கடை. 2 உங்களுடைய உங்களுக்கு உரிமையான கட்டிடம்? கட்டிடம் என்ற இல்லை, நான் வாடகை கடையில் இருக்கிறேன். பில்டிங் வந்து வாடகை? பில்டிங் வாடகை. ஆரம்ப காலத்தில் இருந்து இவ்வாறு இந்த வியாபார நடவடிக்கை செய்யும் போது நீங்கள் தனியாக சென்று வருவதா அல்லது உங்களுக்கு உதவிக்கு? நான் தனியாக தான் போய் வந்தேன். எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, நான் செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கை தான். நான் இது எனக்கு இப்போ நான் இந்தியா எல்லாம் போய் வந்து எல்லாம் வியாபாரம் செய்கிறேன். இந்த என்ன கப்பல் எல்லாம் சாமான் வந்து எல்லாம் விற்கிறான். எங்களுக்கு அந்த 95 இடம் பேரும் அதுக்கு அந்த பிறகு கொஞ்சம் பொருளாதார இடங்கள் வந்துட்டு அப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் சாமான்கள் ஓட்டம் குறைவாக போச்சு. அப்போ அதை கொண்டாந்து இப்போ கடன்கள் வேண்டிக்கிண்டி சரியா நாங்கள் கூடுதலாக வந்து வட்டிக்கு லோனுகள் எடுத்து அப்படி இப்படி தான் தொழிலை செய்து கொண்டு இருக்கிறோம். அதுகளால் கொஞ்சம் அந்த இடைஞ்சலால் நான் இந்தியாவுக்கு போயிடலாம் போச்சு. பொருளாதார நெருக்கடி தான் மெயினாக இருந்தது. இப்போ பொருளாதார நெருக்கடியில் இந்த இந்தியாவிலேருந்து நியாயமான ஒரு கணக்கை திட்டமிடல் விட்டனால அதை செய்யலாம் போய் எல்லாம் அந்த பொருளாதார நெருக்கத்தில் விட்டுட்டேன். இப்போ 2 கடைகள் என்ன வகையான வியாபாரம் செய்யுது? ஒன்று வந்து நகைக்குரிய பொருட்கள், கல்லுகள், இதுகள் அவைக்கு தேவையான நகை வேலைக்குரிய பொருட்கள் விற்கிறது. மற்ற நகை கடை அங்கே இங்கே பவுன்கள் வேண்டி விற்கிறது, ஓடல் இதெல்லாம் செய்கிறோம். உங்களிடம் தற்போது எத்தனை பேர் வேலை செய்கிறார்? மொத்தமாக 7 பேர் வேலை செய்யணும். அதாவது வெளி எங்களை தங்கி ஒரு 5-6 பேர் அந்த வேலை கொடுத்து பண்ணுற வேலை ஆரம்பிக்கணும். நாங்கள் வேலை கொடுத்து பண்ணுறது. உங்களால் எத்தனை குடும்பம் வாழ்ந்து? நாங்கள் குடும்பம் 7 பேர். இப்போ நாங்கள் எங்களோட இதில் வேலை செய்யணும். எங்களால் நாங்கள் வந்து 1000 பேருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய நிலப்பாடில் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த பொருளாதார நிலப்பாடு தான் எங்களுக்கு இந்த நிலையாக இருக்குது. நாங்கள் வந்து புறப்பட்டியல் இதுகள் வேண்டி அந்த தொழில்களும் செய்யிருந்தாங்க. அதால் கொஞ்சம் பொருளாதார சரியான நெருக்கடி. இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒன்று தொழில் வியாபாரம் சரியான மந்தகரியும் தொழில் வியாபாரம் சொல்கிற அளவுக்கு இல்லை. முந்தி இருந்த நிலப்பாடுலேருந்து இப்போ தொழிலை சரியாக திறம்பட நடத்துறதுக்கு பொருளாதாரம் சரியான ஒரு தருமானத்துக்குரிய ஒழுங்கமைப்போ ஒன்றுமே இல்லை. ஏனெண்டா இங்கே அப்படியான ஒரு சூழல் இருக்குது. ஏனெண்டா தேவை கவனிக்கிறது எல்லாரும் நான் செய்கிறேன் நீ செய்யணும்னு சொல்லிடணும் இல்லையா. ஆனால் அதுக்குரிய ஒழுங்கமைப்பு இல்லை. அந்த தொழிலதிபர்கள் அந்த வேலையில்லா திண்டாட்டத்துக்கு முடிவு காணும் வகையில் ஒரு தொழிற்சாலைகள் அமைத்து இருக்கிற வேலையை கொடுக்கக்கூடிய அந்த திட்டமிடல் சரியா இல்லை. ஏன்னா இருக்கிற பொருட்களை கொண்டே செய்யலாம். வெளியால நியாயமான பொருள் கிடக்குது, அதுகளை கொண்டே செய்யலாம். அதுக்குரிய பொருளாதாரம் இல்லை. அப்போ பேங்குகளோ அதுகளோ சரியான சீரான முறையிலே இல்லை. வங்கிகள் வந்து இப்போ வந்து நியாயமாக தொடங்கி தங்களோட லாப நோக்கம் தான் மெயினாக செயல்படினோடைய அபிவிருத்தி நோக்கம்ன்றது வெள்ளளவில் இல்லை என்று தான் நாங்கள் யோசிக்கணும். ரெண்டாவது டிபாசிட்டை போடு, அப்படி போடு, இப்படி போடு, காசை உணர்ந்து போட்டு செய்யன்றனோடைய கொடுக்குற நோக்கம் தொழில் அவைய வந்து நினைக்க வங்கிகள் நினைக்க இப்போ வழிகளில் பலப்படுத்தலாம். இந்த தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற மாதிரி நியாயமான இதுகளை செய்யலாம். நகை தொழில் எப்படி உங்களுக்கு அனுபவம் வந்து எங்களோட பரம்பரையில் அந்த தொழில் செய்தது. இந்த அம்மாண்ட அப்பாக்கள் இதுதான் தொழில் செய்தது.
அனுபவம் வந்து நான் பேசாத எங்களை படித்தபடியா எங்களுக்கு நார்மலாகவே அதை பார்த்து செய்யக்கூடிய ஒரு தோல் வந்துட்டு அனுபவம் வந்து நான் அவட போய் நிற்க பழக எங்களுக்கு இந்த கல்வினால் மூலதாரணம் இடம் கொடுத்தேன். சரியா நல்ல முறையில் கட்டதால இன்னொரு தங்கி இருக்காம சுயமா சொன்னாலும் சொல்றேன் பிள்ளைகளை படிப்பிக்கும். படிப்பிக்கிறதுனா நான் 4 பேரோட இதை புழங்கக்கூடிய வீட்டுக்குள்ள இருந்தா நடக்கும். அந்த என்ன இருக்கு சாமி நினைப்பான்னு வந்துடும். அவன் நம்ம இடம் படத்துக்குள்ள இருந்து தான் இருந்திருக்கோம். அப்போ வீட்டு அம்மா முடிய நான் பள்ளிக்கூடம் போக கொஞ்சம் குழப்படிதான் சின்னெல்லாம் அடித்து தான் கொண்ட விட்டாரு. ஆனால் அடிச்சு கொண்ட விட்ட வழியா நாங்கள் வெளியில நடமாடக்கூடிய இல்லாட்டி அதை செய்யல. அந்த சோதரி இருக்கு. அதில் வந்து கட்டாயம் கல்வி தான் யாருக்குனாலும் அந்த சுய கல்வி கட்டாயம் தேவை. குடும்ப விவரம் நான் வந்து 3வது அண்ணன் 2 பேர், தங்கச்சி ஒரு ஆள். சொல்லணுமா திருமணம் அதெல்லாம் திருமணம் ஆகி கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒரு ஆள் கொழம்புல இருக்கிறார், ஒரு ஆள் ஜிஎஸ் இருக்கார், ஒரு ஆள் ஆசிரியராக இருக்கு. எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சி நான் அதை பெருசாக விரும்பி ஏன்னா நான் சுயமாக அந்த தொழில் செய்யணும். நான் அப்படி இப்படி போகணும் வேண்டி இல்லை. எங்களை தொழில் செய்யணும். அதோட இன்னும் மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும்ன்ற அந்த ஆர்வம் எனக்கு வந்து அது நான் இப்போ எனக்கு லாபம் நோக்க வேண்டி இல்லை. கனவேருக்கு இந்த இப்படி இயலாதார்களுக்கும் கட்டாயம் நான் உதவி செய்யணும் என்ற ஒரு நினைப்பானுங்க. வலுவல் வந்து நாள் அதுலேயும் நான் இதாக இருக்கிறேன். அப்போ வைக்கிற எவ்வளோ என்னால் இயன்றதை செய்கிறேன். உதவி செய்யக்கூடிய உதவியை செய்யணும்னு இருக்கிறேன். ஆனால் நாங்கள் அவைக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை வழங்கணும். இப்போ என்னென்னா இந்தியனா இந்த சரியான வெளி தொடர்பாடலோ அதுகளோ இதோ வலு குறைவு. ஏன்னா இருந்தால் இங்கே ஒரு முன்னேற்றது சரியான சுவா மற்ற இங்கே கப்பல் சூழல் காரணம் மற்ற இங்கே அதுக்கு அனுபவ ரீதியான அது ஒன்று செயல்பாடும் இல்லை. இப்போ இன்றைக்கு நாங்கள் வெளிநாடுகள்லேருந்து இங்கே இருந்து எங்களுக்கு போக்குவரத்து சரியான நெருக்கடி தான். இப்போ பிளேனோ கப்பலோ இதோ போனால் இப்போ நாங்களும் அதுக்குரிய ஒழுங்கமைப்புகளை செய்யலாம். வெளிநாடுகளுக்கு சாமான் அனுப்புகிற மாதிரி இப்போ இங்கே இருந்து எங்களோட இப்போ கனடாவில் எங்களோட உறவுகள் இருக்குதாங்க எவ்வளோ பேர் இருக்கு. நம்ம யாழ்ப்பாணம் மாதிரி அங்கேயே இருக்கணும். அப்போ அவைக்கு கூட நாங்கள் இங்கேருந்து பொருள்களை அனுப்பலாம். ஆனால் அதுக்கு அனுப்புறதுக்குரிய போக்குவரத்து வசதிகளோ அதுகள் அமைப்புகளோ ஒன்றும் இல்லை இங்கே.